வாழ்கா ஒரு பிரச்சனை யாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அதாவது வாழ்காவை முடிவெடுத்தது ஒரு கதை. ஆக்சுவலா நான் ஜெயில இருக்கிற போது பொழுது போறதுக்காக முதல்ல பொது உடைமை தான் நான் எடுத்து படிச்சேன். ஜெயில எங்க ஜெயில இருந்தப்பா? வருமான்ல. ஆமா. இப்ப கையா 1945 கைதானே. நேதாஜியோட நடந்தது என்னன்னா, அங்க இருக்கிற பொது உடைமைதார் என்னங்கிற ஒரு சின்ன புத்தகம் பொழுது போறதுக்கு அது மொழிபெயர்த்தேன் ஜெயில. அது மொழிபெயர்க்கிற போது அதுல சில இடத்து குறிப்புல வாழ்கா வருது. சரின்னு வாழ்கா வாங்கி படிச்சேன். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. வாங்கி மொழிபெயர்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அப்படியே கத்தைய நான் அழிக்க வந்தேன். அவரு ஆத்தறிஞ்ச பாம்பேல பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, அந்த டிரான்ஸ்லேஷனை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரான்ஸ்லேஷனை அவருக்கு அவரை படிச்சு பார்த்துக்கிட்டு எனக்கு டிரான்ஸ்லேஷன் திருப்தியா இருக்கு, நீ போட்டுக்க, இதோட வாழ்காவை முடிஞ்சா போட்டுக்கன்னு எழுதினாரு. அதுக்கப்புறம் தான் வாழ்காவில் எனக்கு சிரத்தை படிச்சேன்னா அது நிறைய ரெஃபரன்ஸ் மொழிபெயர்த்து முடிச்சேன். சந்தோஷமா பெர்மிஷன் எழுதி எனக்கு மொழிபெயர்த்து எனக்கு பிடிச்சிருக்கு, போட்டுக்க அப்படின்னு சொல்லி அப்படித்தான் வாழ்கா நம்ம போட வேண்டிய வந்தது. இந்த உடனேயே 4-5 மாசத்துல அண்ணாதுரை அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாணவர் தமிழ் மாநாட்டில் பேசினார். பேசுற போது இந்த புத்தகத்தை அவர் குறிப்பிட்டு ஒவ்வொரு மாணவனும் படிக்கணும், ஒவ்வொரு தமிழரும் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம். அவருக்கு என்னன்னா வட இந்தியாவை பற்றி பல உண்மைகள் அதுல தெரியுது அப்படின்னு அவர் பிரமாதமா போயிருந்தார். ஆவண காவியம் எழுதியிருக்கார். அவர் வந்தாரு, அவர் இந்த புத்தகத்திலிருந்து எனக்கு நிறைய செய்தி வரும் அப்படின்னு அப்புறம் அவர் ரொம்ப பாராட்டிட்டு போனார். ஆரிய திராவிட பிரச்சனைக்கு பல தெரியாத செய்திகள் எல்லாம் அதுல வந்துடுது. உங்களுக்கு அது வரலாறு படிக்கிறவனுக்கு அது ரொம்ப முக்கியம்.